செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் சார் இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம், 2மே சுப கிரகங்கள், 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க. அப்ப மிதுனத்துல ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான். அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும். நினைக்கிற விஷயத்தை நீங்க சாதிக்க முடியும். இதுக்கு மேல ஒரு என்ன வர சாமி வேணும்? இதுதான் மிகப்பெரிய வரம். நம்ம நினைச்ச விஷயத்தை, நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இதுதானே சாமி வரம். இது எப்படி இந்த மாதம் சாத்தியமாகுது சார்? இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம். யார் யாரு? குருவும் புதனும். 2மே சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். குருவும் உச்சம், புதனும் உச்சம். 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. அதுவும் இயற்கை சுபர்கள் தான். யாரு? சூரியன், சுக்கிரன். அப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் உச்சம் ஆட்சி பெறுகின்றன. குருவும் புதனும் உச்சம் பெறுகின்றன. இது போக சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க, செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மிதுனத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் உள்ளன. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அந்த நட்சத்திர பிரகாரம், ராசி பிரகாரம், ராசி மண்டலங்கள் பிரகாரம் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழுது. அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து. சார் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சார் வேணும்? தீய கிரகங்கள் வலுவிழந்து நல்ல கிரகங்கள், சுபத்துவமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பலம் கிடைச்சதுனாக்கா, அதிகாரம் கிடைச்சதுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிகாரம் மிக முக்கியம். யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். கொடுக்க போவது யார்? உங்கள் ராசிப்படி. குருவா, புதனா, சுக்கிரனா, சூரியனா? பார்க்கலாம் பாருங்கள். மேஷராசி. ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல. செவ்வாய் 3ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கார். வீடு கொடுத்த புதன் ஆட்சியும் உச்சமும் பெற்றிருக்கிறார். மேஷராசி என்பர்களே, தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய மேஷராசி என்பர்களே, எடுத்ததெல்லாம் ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு, எடுத்ததெல்லாம் ஒரு நஷ்டமா இருக்கு, ஒரு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல, நினைச்ச விஷயத்தை செய்ய முடியல,
எங்க போனாலும் எதுல ஒரு விஷயத்தை கை வச்சாலும் தலையிட்டாலும் உடனே அதுல ஒரு சிக்கலா இருக்கு. எதை செய்தாலும் அது ஏதாவது ஒரு தடுமாற்றமாவோ இல்லை தேவையில்லாத ஒரு சிக்கல்ல போய் நம்மள அதை மாட்டி விட்டுருது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு சொன்ன நேரத்தில் ஒரு பணத்தை கொடுக்க முடியல, இல்லை சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியல, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, இல்லை ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல, தடுமாற்றங்கள் ஏற்படுவது வேலையில, தொழில, படிக்கிற இடத்துல, எக்ஸாம்ல, வேலை செய்யற இடத்துல, குறிப்பா வெளிநாடுகள்ல அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள். வேலை போயிடுமோன்னு ஒரு பயமா இருக்குது, வேலை நீடிக்குமா, இன்னும் எத்தனை நாள் நம்ம இந்த வேலையில இருப்போம், நம்மளை வச்சுப்பாங்க, அது ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருப்பது, அல்லது பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கும், ஆனா பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த கடனை வட்டி கட்ட முடியுமா, சொன்ன நேரத்தில் நம்மளால வட்டி கட்ட முடியல, குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால வட்டி கட்ட முடியல, அப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடியது. இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, அல்லது இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்படுறது. அதே போல வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்குறது, வீட்டுக்காருக்கு அது கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, அதுல வரக்கூடிய லோன் பிரச்சனைகள். இல்லைன்னா ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க அல்லது ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, அந்த வீடு போனதுலேருந்து சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள போனதுலேருந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ அந்த வீடு தான் பிரச்சனையா, இல்லை வீட்டுக்குள்ள போனது தான் பிரச்சனையா, அல்ல ஒரு இடதோஷங்களா, இடப்பிரச்சனைகளா, வாஸ்து தோஷமா, மண்டையை போட்டு பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்களை, இன்னும் சொல்லப்போனா நீங்க யாருக்காக அதிகமா விசுவாசமா ஒரு நம்பிக்கையா உங்களுடைய உடல் பொருள் ஆவின்னு அத்தனையும் உங்க வேர்வையிலிருந்து ரத்தத்தை சிந்தி யாருக்காக வேலை செய்தீங்களோ அவங்களே உங்களை கைட்டி விடுறது, அவங்களே உங்களை உதாசீனம் செய்வது. நீ பார்த்துக்கோ, எனக்கு தெரியாது, நீயாச்சு அவனாச்சு, என்கிட்ட வராத அப்படின்னு அவங்க அழகா தள்ளி போறதுன்னா உங்க பொருள் பூரா அவன்கிட்ட போய் மாட்டிருக்கோம். நீங்க இத்தனை நாள் சம்பாரிச்சது பூரா அவன்கிட்ட இருக்கும், மொத்தமா அவன் எட்டு போயிடுவான், உங்களை ஏமாத்திடுவான். புரியுதா? உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம், உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மேல தலைமை பொறுப்பாக இருக்கலாம். அப்ப இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் எதிரிகள் சூழ்வது, நம்மள மேஷராசி என்பர்களை கங்கணம் கட்டுறது, ஒரு கார்னர் பண்றது. ஒரு பக்கம் இழப்புகள், ஏமாற்றங்கள், யாரை நம்பி ஒரு நம்பிக்கையா நான் இவரை தான் சாமி நம்பினேன், நான் இவரை தான் நான் நம்பினேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா நம்பி செஞ்சீங்களோ அவங்க உங்களை கைவிடுவது அல்லது ஏமாற்ற சீட்டிங் செய்வது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிரிகள்லாம் இத்தனை நாளா நீ என் பேச்சு கேட்காம அவனை கேட்டல இந்த வச்சுக்கோ அப்படின்னு எதிரிகள்லாம் உங்களை சூழ்வது. அப்ப தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த சறுக்கல்களை, தொடர் சறுக்கல்கள், இந்த தோல்விங்கிற வார்த்தை கூட கொஞ்சம் பெருசா இருக்கும், ஏமாற்றம்ங்கிற வார்த்தை கூட உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்ப தொடர் ஏமாற்றங்களை அல்லது சறுக்கல்களை சந்தித்து வந்த மேஷ ராசி அன்பர்களை, எதை எடுத்தாலும் போய் சிக்கல்ல மாட்டிக்கிற சாமி, நானு எங்க போனாலும் இதேன்னு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறேன். அப்ப அந்த மாதிரி சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்ட மேஷ ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வீடு கொடுத்த புதன் உச்சமா இருக்காரு. எப்பொழுதுமே ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் சிறப்பாக இருந்தால் அந்த கிரகம் நிச்சயம் ஜெயிக்கும். எப்பயும் ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு கொடுத்தவன் சிறப்பாக இருப்பானே ஆனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அவனை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் வீழ்த்த முடியாது. அந்த வீடு கொடுத்தவன் பலம் இழந்து இருக்கும் வரையில் இவனை எல்லாரும் போட்டு டார்ச்சர் பண்ணலாம். மேஷராசியை நீங்க என்ன வேணாலும் ட்ரபுள் பண்ணலாம். எப்போ உங்க ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த புதன் இந்த மாசம் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகின்ற காரணத்தினால் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாசம், யோகமான மாசம், வெற்றி மேல் வெற்றி தரும் மாசம். கிரக அமைப்புகளினாலே
நீண்ட நாள் தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக டிலே ஆகுது. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போகலாம், ஒரு கேஸ் தள்ளி போகலாம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் தள்ளி போகலாம். இல்லை ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும், நீங்கள் அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அதை நீங்கள் வந்து செயல்படுத்தி இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான டிலேஸ் இருக்கலாம். கால தாமதங்கள் எல்லாம் காலதாமதமாகுதோ, எனக்கு வேலை கிடைக்கணும் சாமி, ஆர்டர் வந்துருச்சு, இன்னும் சேர்க்காமல் இருக்காங்க, ஆர்டர் போட்டாங்க, இன்னொரு வந்து டைரக்டர் கையெழுத்து போடாமல் இருக்காரு, வேணும்னே கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், புரியுதுங்களா, பேங்க் செக்டராக இருக்கலாம், அல்லது எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், மருத்துவ கல்லூரிகள் மெடிக்கல் காலேஜஸாக இருக்கலாம். நம்ம இப்போ கூட பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜஸ், அவங்களுக்கு மேஷ ராசி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். வாராகி தான் கிட்ட இருந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்து செஞ்சு கொடுத்தாங்க, எல்லாம் அம்மாவுடைய ஆசீர்வாதம். அப்போ மேஷ ராசி என்பவர்களே தொடர் தோல்விகளிலிருந்து விடுதலை. அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்க திறமையை காட்டுகின்ற வகையில் உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம். இது நாள் வரையில் நீங்க இன்னொருத்தருக்காக வேறொருவரை நம்பி வேலை செஞ்சீங்க, வேற ஒருத்தருக்காக வேலை செஞ்சீங்க, அவங்கள தூக்கி கிடாசிட்டு எப்போ அவங்க உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்க விட்டு விலகி வந்து உங்களுக்குன்னு வேலை செய்ய போறீங்க, உங்களுக்குன்னு உழைக்க போறீங்க. வெற்றி நிச்சயம் மேஷராசி அன்பர்களே. அதே போல ஒவ்வொரு ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஒரு மிக மிக முக்கியம். இப்போ நிறைய ஆண்கள் தான் நம்மகிட்ட வந்து கஷ்டங்களை சொல்லி கால் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தான் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வீட்டுக்காரர் சரியில்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஒரு 30 வயசு, 35 வயசு, 42 வயசு, ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறாங்க. சாமி வெளியில் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும் சாமி, அவள் தெரியாமல் பண்ணுறா சாமி, அவள் திமிர் பண்ணுறா, ஆடம்பரமாக பண்ணுறா, வெளியில் சொன்னால் அப்புறம் நமக்கே கஷ்டமாயிடும், அப்புறம் அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, நம்ம கேட்காம விட்டுட்டாலும் இப்படி ஆயிடுறா, கேட்டால் சண்டை போடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி, அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி. அப்போ நிறைய ஆண்கள் இப்போ மனைவிமார்களை நினச்சி, தன்னுடைய மனைவியை நினச்சி நிறைய வருத்தப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் மனைவிமார்கள் வந்து கணவனை விட்டுட்டு போகிறது, அம்மா பேச்சு கேட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த தர்மத்தை மீறி நடக்கிறது. குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள், இதை விட்டுடலாமா, வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பெரிய மனசு குழப்பமே இருக்கும். அப்படியெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். அன்பு பக்தர்களை, ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, 2 பேர் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, இது எப்போ சரியாகும், இது எப்போ சரியாகும், சரியாகுமா, திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா, காத்திருக்கலாமா, இல்லை நாம் ஏதாவது போயிட்டு இன்னும் கூட பணிஞ்சு போகலாமா, இல்லை வெளியில் வந்துடலாமா, குழந்தைங்க என்ன செய்யறது, அப்போ இதெல்லாம் இதே சின்ன சின்ன வழிபாடுகள் கை கொடுக்குமா, இது எதனால் ஏற்படுது, இது எப்போ சரியாகும், இதெல்லாம் ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லது நடக்கும், சரி செஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், அதை ஏதேனும் வம்பு வழக்குகள் போட்டிருந்தா கூட அதை வாபஸ் வாங்கிக்கிறது, ரிட்டர்ன் பண்ணிக்கிறது, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது போன்ற நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமண யோகங்கள் கூடும், கல்யாணம் நடக்கும். கல்யாண தடைகள் இருந்ததுன்னா ஜாதகம் பேசுவோம், ஜாதகத்தை அனுப்புவீங்க, பார்ப்போம். அதே போல குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம்.
அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும். இதெல்லாம் பாக்கியங்கள்னு பேர். இதில் தடை ஏற்பட்டால் 7ஆம் பாவம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 2, 7, 9, 11 பாவங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அந்த பாவத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால், கண்டறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கும். எனதருமை அன்பு பக்தர்களை, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.